பரபரப்பான அரசியல் சூழலில் மதுராந்தகத்தில் களை கட்டியது தேசிய முற்போக்கு கூட்டணியுடைய பிரம்மாண்டமான கூட்டம். இந்த கூட்டத்திலே தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர அந்த மேடையில் அமர்ந்திருந்த காட்சி, குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைமை ஏற்றிருப்பதாக அடையாளப்படுத்தி கொண்ட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்திலே பங்கேற்றதும், குறிப்பாக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட போது அந்த கூட்டத்திலே அரங்கேறிய சில சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி பேச இருக்கிறோம். குறிப்பாக தேர்தல் நேரம் வந்துவிட்டாலே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுக்கான கூட்டணி பலத்தை நிரூபிக்கும் வண்ணமாகும், யாருக்கு யாருடன் கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம், எந்த கூட்டணி வலுவான கூட்டணி என்பதான எதிர்நோக்குகள் இருக்கிற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய வலிமையை பறைசாற்றும் விதமாக மதுராந்தகத்தில் பிரம்மாண்டமான பாரத பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே மிக அழகாக சில விஷயங்களை முடிவு செய்திருக்கிறார்கள் என்ற பார்வைகள் ஒருபுறம் அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது. இன்னொரு புறம் அந்த கூட்டத்திலே சில விஷயங்கள் முரண்பாடாக இருந்தது என்பதான செய்திகளும் பேசப்பட்டது. என்ன முரண்பாடுகள் என்று சொன்னால், பிரதமர் அந்த விழாவு மேடைக்கு வந்தவுடனே எல்லா தலைவர்களும் எழுந்திருந்து வழக்கம் போல் அவருக்கு வரவேற்பு கொடுத்ததும், பிரதமரை புகழ்ந்து பேசுவதும், கைக்குலுக்கி கொண்டதும், பிரதமரும் அந்த கூட்டத்தில் இருந்த அத்தனை தோழமை தலைவர்களுக்கும் கைக்குலுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தது. இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிந்தது. உண்மையிலே மகிழ்ச்சி. இரண்டாவது என்ன விஷயம் என்று சொன்னால், அந்த கூட்டத்திலே இரு துருவங்களாக இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான தளமாக அமைக்கப்பட்டிருந்தது. என்டிஏ என்று சொல்லப்படுகிற தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கக்கூடிய 2026 தேர்தலுக்கு அதிமுக தான் தலைமை, எனவே எங்கள் தலைமையில் தான் பாஜக இருக்கிறது என்ற நிலையை அதிமுக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் அந்த கூட்டத்திலும் அதுபோன்ற காட்சிகள் அரங்கேறியதை பார்க்க முடியுது. ஒருபுறம் என்று சொன்னால், தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லப்படுகிற என்டிஏ கூட்டணி தான் வலிமைக்குரிய கூட்டணி, இந்த கூட்டணியின் கீழே தான் அதிமுக இருக்கிறது என்பதை பறைசாற்றும் விதமாக பாஜக தலைவர்களுடைய அணுகுமுறையும் சில செயல்பாடுகளும் அங்கு அரங்கேறியதும் காண முடிந்தது. இந்த கூட்டணிக்கு தலைமை பொறுப்புக்கு ஏற்பதற்காக மத்திய அமைச்சர் ஏற்கனவே பியூஷ் கோயல் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்படி நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் தான் அமமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரனும் பியூஷ் கோயலுடன் என்டிஏ கூட்டணியில் வருவது என்பதை உறுதி செய்து இந்த கூட்டணியில் நேற்றைய தினம் அந்த விழா மேடையிலே அலங்கரித்தார் என்ற செய்தி இருந்தது. அதிமுகவை பொறுத்த மட்டில் அதிமுகவிலிருந்து விலகி வந்து தனியாக கட்சி துவங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை துவங்கிய டிடிவி தினகரனை பொறுத்த மட்டில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியை கடுமையான விமர்சனங்களை கடந்த காலங்களில் திட்டிக் கொண்டிருந்தார், கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். ஆனால் என்டிஏ கூட்டணிக்கு வந்த பிறகு தன்னுடைய சமாதான முடிவுக்குள் வந்துவிட்டார் என்பதை காட்டும் விதமாக அந்த நிகழ்விலே பல காட்சிகள் அரங்கேறியது. குறிப்பாக பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே பிரதமர் முன்னிலையில் பேசுகிற பொழுது பிரதமரும் பல்வேறு விஷயங்களை பதிவு செய்து கொண்டிருந்தார். ஆளும் திமுக அரசினுடைய தவறுகளை எல்லாம் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வைத்தார். குறிப்பாக குடும்ப அரசியல், ஊழல், லஞ்ச லாவண்யம், கொள்ளைகள், இப்படியான பல விஷயங்களை கூட பதிவு செய்து தமிழ் பண்பாடு கலாச்சாரங்கள் வளருவதில் இங்கே பல்வேறு விதமான சுணக்க நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, ஆளும் அரசு தமிழ் பண்பாடு கலாச்சாரங்களை மறைக்க பார்க்கிறது, இப்படியான பல்வேறு விதமான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் பிரதமருடைய உரையில் அரங்கேறியதும் காண முடிந்தது. இது ஒருபுறம். இன்னொரு விஷயம் என்னவென்றால், கூட்டணி தலைவர்களை பொறுத்த மட்டில் அந்த என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே கூட்டணிக்குள் அங்கம் வகித்திருந்த தலைவர்கள் சிலரும் அந்த கூட்டத்திலே வழக்கம் போல் இடம்பெற்றிருந்தார்கள். புதியவர்களுக்கான சிலவரும் வந்திருந்தார்கள் என்ற காட்சிகளையும் பார்க்க முடியுது. குறிப்பாக ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் அந்த கூட்டத்திலே மேடையிலே அலங்கரித்தது. அது மட்டுமல்லாமல் டிடிவி தினகரனும் அந்த என்டிஏ கூட்டத்தில் அங்கம் வகித்து அவரும் அலங்கரித்துக் கொண்டிருப்பது. பாமக கட்சிக்குள் உள்ள பல்வேறு விதமான குழப்ப நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தந்தைக்கும் மகனுக்கும், அன்புமணி ராமதாஸுக்குமான இடைவெளியான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. இரண்டு அணிகளாக அங்கே இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற நிலையிலே என்டிஏ கூட்டணியில் அன்புமணி ராமதாஸுடைய அணியினர் அங்கம் வகித்துக் கொண்டிருந்ததும், அன்புமணி ராமதாஸ் அந்த என்டிஏ கூட்டணியிலே ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து கொண்டு முடிவு செய்து தேர்தல் களத்தை சந்திப்பது என முடிவு செய்து கொண்டிருந்த நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த அந்த பிரம்மாண்ட மேடையிலே அன்புமணி ராமதாசனுடைய சின்னமான மாம்பழம் சின்னம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் அன்புமணிக்கு சொந்தமானது அல்ல மாம்பழம் சின்னம், ராமதாஸுக்கு தான் சொந்தமானது என்று இன்றைய வரை ராமதாஸ் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார். இது வேறு சட்ட ரீதியான சில விவகாரம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இது குறித்த அந்த அன்புமணி ராமதாஸினுடைய புகைப்படமும் மாம்பழம் புகைப்படமும் அங்கு இடம்பெற்ற காட்சியை குறித்து டாக்டர் ராமதாஸ் கடுமையான சில விமர்சனங்களையும் கூட்டத்திற்கு பிறகு வைத்தார் என்பதான செய்திகள் வேறு ஒரு கோணத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தை பொறுத்த மட்டில் ஒரு ஒட்டுமொத்தமான வலிமை சேர்க்கும் கூடிய ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி, என்டிஏ கூட்டணி வலிமைக்குரிய கூட்டணி என்பதை அடையாளப்படுத்துவதாக பல்வேறு தலைவர்கள் அந்த மேடையிலே அலங்கரித்திருந்தார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது.
கூட்டணி கட்சியில் இருந்த தலைவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் போடப்பட்டிருந்தது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் அவர்களுடைய புகைப்படமும், அதே போல தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் புகைப்படம் போன்றவைகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. கூட்டணி தலைவர்களுடைய புகைப்படங்களும் வரிசையாக இருந்தது. எடப்பாடியார் துவங்கி ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன், அதே போல கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களுடைய புகைப்படமும் அந்த வரிசையிலே இடம்பெற்றிருந்தது. ஆனால் நடைபெற இருக்கக்கூடியது தமிழகத்தினுடைய தேர்தல் களம், 2026 தேர்தல் களம். அதிலே மிகப்பெரிய பிரதான பொறுப்பிலே முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடுகள் தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த கூட்டத்திலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டதும், துவக்கத்திலே பேசுகிற போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய முனுசாமி போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவுடைய வேட்பாளர் இவர்தான், என்டிஏ கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இவர்தான் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அதை அழுத்தமாக உறுதி செய்து கொண்டிருந்த அந்த காட்சிகளையும் காண முடிந்தது. இது ஒருபுறம். அந்த கூட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய பிரம்மாண்டத்தில் அதிமுக தான் இந்த தலைமைக்கு பொறுப்பேற்கிறது என்பதான பதிவை சொல்கிற தலைவர்கள் மத்தியிலே ஒரு இடத்திலும் கூட அந்த விளம்பர பதாகைகளிலோ பேனர்களிலோ எங்கேயுமே அதிமுகவினுடைய ஃபவுண்டர் என்று அழைக்கப்படுகிற அதிமுகவை துவக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புகைப்படம் ஒன்றும் அங்கு இடம்பெறவில்லை. கட்சியை மிகப்பெரிய அளவிலே இயக்கத்தை வழிநடத்தி வந்த அம்மையார் ஜெயலலிதாவினுடைய புகைப்படமும் அந்த பேனரிலே இல்லை. இது இல்லாமல் ஒரு அதிமுக என்பது எடப்பாடி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக காண்பிக்கப்பட்ட கூட்டமா என்பதான கேள்விகளும் விமர்சனங்களும் ஒருபுறம் எழுந்து கொண்டிருக்கிறது. இது ஒருபுறம் என்று சொன்னால், அதிமுகவுடைய நிலைப்பாடு ஒட்டுமொத்தமாக எடப்பாடியின் கையிலே இருக்கிறது என்பதை, எடப்பாடி கைகள் ஓங்கி நிற்கிறது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அந்த கூட்டம் அரங்கேறியதை பார்க்க முடிந்தது என்ற ஒரு செய்தி ஒருபுறம். மறுபுறத்திலே என்டிஏ கூட்டணி தான் தலைமை பொறுப்பு, என்டிஏ கூட்டணியில் தான் அத்தனை தலைவர்களும் ஐக்கியமாகி இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிற மறுபுற காட்சியும் ஒருபுறம் அங்கு அரங்கேறியதை பார்க்க முடிகிறது. பொதுவாகவே மத்திய அந்த என்டிஏ கூட்டணியை தலைமை பொறுப்பிலே எல்லோருக்கும் இடஒதுக்கீடு மற்ற கூட்டணி விஷயங்களை உறுதி செய்வதற்காக கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையிலே சில பேச்சுவார்த்தைகள் முன்கூட்டியே நடந்து பல கட்சிகள் அங்கு இடம்பெற்றுவிட்டன. அந்த வகையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஜி.கே. வாசன் வந்திருந்தார் கூட்டத்திலே. அதே போல ஜான் பாண்டியன் அவரும் அந்த கூட்டத்திலே பங்கேற்றிருந்தார். பாரிவேந்தர் அவரும் இடம்பெற்றிருந்தார். ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருந்த தலைவர்கள் எல்லாம் இவர்களெல்லாம் என்டிஏவோடு தான் உறவான வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தமட்டில் அன்புமணி ராமதாஸும் மற்றபடி புரட்சி பாரதம் போன்றவர்களெல்லாம் அதிமுகவுடைய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் என்டிஏ கூட்டணி என்பதற்கான அடையாள சொற்களாக அங்கு அடையாளப்பட்டிருந்த காட்சிகளையும் காண முடிந்தது. எது எப்படி இருந்தாலும் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வலிமைக்குரிய தளமாக அந்த கூட்டத்தை அரங்கேற்றி இருந்ததை பார்க்க முடிகிற விஷயத்தில் சில குளறுபடிகளும் சில விஷயங்களும் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதான செய்திகள் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலே பேசிய பாரத பிரதமர் திமுக அரசை கடுமையாக சாடுகிறார். அது மட்டுமல்லாமல் பேசுகிற அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்திலே கடுமையாக திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார்கள். அரசியல் தளத்திலே எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் ஆளும் கட்சியை விமர்சிப்பதும், ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் எதிர்க்கட்சிகளை விமர்சிப்பதும் என்பது ஜனநாயக உரிமை சார்ந்த பல விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது, நடைமுறை விஷயங்கள் தான். ஆனால் என்ன மேடையில் நின்று கொண்டு எதை பேசுகிறோமோ அதற்கு முரணான சில தலைவர்கள் அங்கே அங்கவகித்துக் கொண்டிருந்ததான செய்தி இருந்தது. ஊழல் வேண்டாம், ஊழலுக்கான விஷயங்கள் குறித்த குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டு ஊழலில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் அந்த மேடையில் இருந்தார்கள் என்றதான பேசும் பொருளாக சில விஷயங்கள் அரங்கேறியது. பலர் மீது பல்வேறு விதமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இன்னும் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. நான் பெயர் சொல்லவில்லை என்றாலும் கூட எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் என்பதான நிலை இருந்து கொண்டிருக்கிறது. பலர் மீது வழக்குகள் இருக்கிறது. ஆனால் அவர்களெல்லாம் ஒன்று திரண்டு ஊழலற்ற ஆட்சியை அமைப்போம் என்பதற்கான அடித்தளமாக அந்த கூட்டத்திலே பேசிய விவகாரங்கள் பேசும் பொருளாக நின்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வாரிசு அரசியல் என்பதான விஷயமும் அந்த கூட்டத்திலே பேசப்பட்டது. திமுக மீது வாரிசு அரசியல் என்பதான பல குற்றச்சாட்டுகளை அந்த கூட்டத்திலே பேசினார்கள். ஆனால் வாரிசு அரசியல் என்பதற்கு இன்றைக்கு பாஜகவிலே கூட பல தலைவர்கள் வாரிசு தலைவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மறுப்பதற்கில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக தற்போது பொறுப்பெடுத்திருக்கக்கூடியவர் அதுவும் வாரிசு அரசியலுடைய வெளிப்பாடு. மற்றபடி இந்த கூட்டத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்துகிற தலைமை பொறுப்பு என்டிஏ கூட்டணியை ஒருங்கிணைக்க இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவருடைய குடும்பத்துடைய பின்னணி எல்லாம் வாரிசு அரசியல் தான். இப்படியான பல விஷயங்கள் இருந்தாலும் கூட வாரிசு அரசியல் என்பதான விஷயத்தை குறித்தும் பேசினார்கள். ஊழல் இல்லாத அரசு, ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகள், இப்படியான பல விஷயங்களும் பேசியிருக்கிறார்கள். எது எப்படி பேசினாலும் கூட இந்த என்டிஏ கூட்டணி வலிமைக்குரிய கூட்டணி, முதல் கூட்டணி என்பதை அடையாளப்படுத்துவதற்காகவும் தாங்கள் ஒரு கூட்டணியை வலுவாக அமைத்து விட்டோம், மெகா கூட்டணி அமைத்து விட்டோம் என்பதன் அடையாளமாக அந்த விழா மேடையிலே இருந்த தலைவர்களுடைய இருந்தார்கள்.
இரண்டு முக்கியமான விஷயங்களை நாம் இந்த விஷயத்தை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அதிமுகவில் இருந்து வெளியேறி வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்த டிடிவி தினகரன் எடப்பாடியார் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது என்டிஏ கூட்டணியில் சேர்ந்த பிறகு இருவருக்குமான உறவுகளில் ஒரு புதிய முயற்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். என்றாலும் கூட இந்த முயற்சி தேர்தலுக்கான முயற்சி மட்டும்தானா, இல்லை தொடர்ந்து இவர்கள் 2 பேரும் இணைந்தே பயணிப்பதற்கான சூழலை உருவாக்குமா என்ற கேள்விகள் தொக்கி நிற்கிறது. இது அரசியல் கூட்டணிக்காக சந்திரபாவாத சூழலுக்காக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதான சில விமர்சனங்களும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த நகர்வுகள் எதை நோக்கி பயணிக்கப் போகிறோம், ஒரு தாய் பிள்ளைகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதான சில விஷயங்களை கூட்டங்களிலோ கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பிலும் போது பல விஷயங்களை பதிவு செய்து கொண்டாலும் கூட, ஆனால் இருவரும் இணக்கமான சூழலில் இணைந்திருக்கிறார்களா என்று ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் தான் டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார், அதிமுக கூட்டணியில் தோழமையில் இருக்கிறார் என்பதான பதிவின் பார்வையாகத்தான் அந்த விழா மேடையில் சில விஷயங்கள் இருந்தது. ஆனால் 2 பேரும் சரமாரியான குற்றச்சாட்டுகளை பேசிக்கொண்ட வரலாறுகள் எல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது. அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட சூழலில்தான் சில கருத்து யுத்தங்கள் பேசிக்கொண்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் அந்த பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அந்த என்டிஏ கூட்டத்தின் போது டிடிவி தினகரன் அண்ணன் என்று சொல்லி எடப்பாடி அவர்களை பற்றி பேசுகிற போது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்றதாக அவரை வர்ணிக்கிறார். அதே போல எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் மற்ற தலைவர்களை பற்றி அறிமுகப்படுத்துகிற பொழுது சகோதரர் என்று சொல்கிறார். ஒரு அண்ணன் என்ற பாசத்தையும் சகோதரன் என்ற பாசத்தையும் இருவரும் பேசிக்கொண்ட அந்த காட்சிகளும் மிக சுவாரஸ்யமாக பார்க்க முடிந்தது என்பதான பதிவு இருக்கிறது. அதே போல அரசியல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களும் அந்த விழா மேடையில் இருந்தார். அவர்களை அடையாளப்படுத்தி பேசுகிற பொழுது, அவர் அறிமுகப்படுத்துகிற போது, தலைவர்கள் பற்றி பேசுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அவருடைய பெயரை உச்சரித்த பொழுது கரவொலியாக கூட்டம் நிறைந்திருந்த அந்த காட்சியை காண முடிந்தது. அப்படி என்றால் அண்ணாமலைக்கும் எடப்பாடியாருக்கும் கடந்த காலத்தில் நிகழ்ந்த யுத்தங்கள் எப்படிப்பட்ட யுத்தங்களாக இருந்தது, இருவருக்குமான கருத்து யுத்தங்கள் எப்படிப்பட்டதாக பயணித்தது என்பதெல்லாம் அரசியல் வரலாற்றில் தெரிந்தாலும் கூட நேற்றைய தினம் ஒரே மேடையில் எல்லோரும் அலங்கரிக்க வேண்டிய சூழலின் மத்தியிலே ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பொதுக்கூட்ட மேடையிலே அண்ணாமலையினுடைய பெயரை எடப்பாடியார் உச்சரித்த போது கரவொலி அரங்கமே நிறைந்து இருந்தது என்பதான காட்சியை பார்க்க முடிந்தது. பாமக விவகாரத்தை பொறுத்த மட்டில் பாமகவின் ஒரு அணியாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் மட்டும் அந்த விழா கூட்டத்திலே தலைவராக கூட்டணியில் அங்கம் வகித்ததன் விளைவாக பங்கேற்றதும், ராமதாஸருடைய நிலைப்பாடு என்ன என்பது முடிவு செய்யப்படாத நிலையில் அங்கே மாம்பழம் சின்னம் பதாகையிலே வைக்கப்பட்டது பேசும் பொருளாக இருந்திருக்கிறது. மாம்பழம் சின்னம் இன்னும் நிலுவையிலே வழக்கிலே இருக்கிற நிலையிலே அந்த சின்னத்தை அவர் உரிமை கொண்டாடுகிறார். அதுவும் பிரதமர் கலந்து கொள்கிற நிறுவனத்திலே தேர்தல் ஆணையத்தால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை அங்கே வைத்தது ஏன் என்பதான விமர்சனமும் தற்போது எழுந்திருக்கிறது என்பதான செய்தி இருக்குது. ஒட்டுமொத்தமாக அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பரபரப்பான அரசியல் களத்திலே நீண்ட பெரிய மெகா கூட்டணியாக அமைத்து தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த கூட்டணியிலே ஜான் பாண்டியன், பாரிவேந்தன், ஏசி சண்முகம் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் மெகா கூட்டணியாக அமைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய வலிமையை பறைசாற்றி தேர்தல் களத்தில் 2026 தேர்தல் களத்தில் பயணிக்க தன்னுடைய முதல் கூட்டத்தில் பாரத பிரதமர் தலைமையில் அந்த கூட்டத்தை தொடங்கி பிரச்சார வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணியில் இன்னும் பலர் சேர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் என்று சொன்னால் தேமுதிகவுடைய நிலை இன்னும் எதிர்பார்க்கவில்லை. தேமுதிக இந்த கூட்டத்தில் நிச்சயம் கலந்து கொள்ளும் என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் அந்த கூட்டத்தில் அவர்கள் இடம்பெறாத நிலையையும் பார்க்க முடிந்தது. இப்படியான அரசியல் நகர்வுகள் அடுத்தடுத்து பயணித்துக் கொண்டிருக்கிற நிலையில் என்ன நடக்கப் போகிறது, அடுத்தடுத்த பரபரப்பு கூட்டங்கள் என்ன படிப்பினைகளை தரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.